ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பட்டர்ஃப்ளை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி நம்மக்கிட்ட வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய குக்கர் கேஸ்கெட் வச்சு ஒரு அழகான கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். இதை பண்ணுறதுக்கு நான் கேஸ்கெட் கூடவே கொஞ்சம் உள்ளன் த்ரெட்ஸ் எடுத்திருக்கேன். உங்கள் கிட்ட நிறைய கலரில் இந்த நூல் இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லா கலருமே எடுத்துக்கலாம், இல்லை ஒரே கலர் இருந்ததுன்னா அது மட்டும் கூட வச்சு பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 4 கலர் உள்ளன் த்ரெட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு கலர் நூல் எடுத்து இந்த மாதிரி கேஸ்கெட்டோட ஏதாவது ஒரு பக்கத்தில் நல்லா டைட்டாக கட்டிடுங்க. கட்டிட்டு இதை இந்த மாதிரி நல்லா கேப் விடாமல் நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க. இதை இந்த அளவுக்கு சுற்றினதுக்கப்புறம் நம்ம மிச்சம் இருக்கக்கூடிய நூலை எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா டைட்டாக நாட் போட்டு கட்டி விட்டுருங்க. நல்லா டைட்டாக கட்டினதுக்கப்புறம் அடுத்த கலர் நூலை எடுத்துக்கோங்க. அதையும் அதே மாதிரி அது நம்ம எங்கே முடித்தோமோ அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வச்சு நல்லா டைட்டாக கட்டி விட்டுருங்க. இதை கட்டும்போது 2 கலருக்கும் நடுவில் எந்த கேப்புமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு நல்லா டைட்டாக திக்காக கட்டிடணும். இதையும் அதே மாதிரி அந்த எல்லோ கலர் த்ரெட் எவ்வளோ நீளத்துக்கு நம்ம சுற்றி இருக்கோமோ அந்த அளவுக்கு இதையும் சுற்றி விட்டுடலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே சுற்றி முடிச்சிட்டேன். அந்த 4 கலருமே 2 டைம் வர்ற மாதிரி ஃபுல்லாக சுற்றிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன கிராஃப்ட் பண்ண போகிறோம் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா? கெஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு வளையல் எடுத்துக்கோங்க. இந்த வளையல் கொஞ்சம் நம்ம எந்த ஷேப்புக்கு வளைக்கிறோமோ அந்த ஷேப்புக்கு வர்ற மாதிரி ஒரு வளையல் எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை அப்படி இல்லை, கண்ணாடி வளையல் அந்த மாதிரி தான் இருக்குன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வளையலை சுற்றியும் அதே மாதிரி உள்ளன் த்ரெட் எடுத்து ஏதாவது ஒரு கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நாட் போட்டுட்டு நம்ம வளையலை சுற்றி ஃபுல்லாகவே சுற்றி விட்டுடலாம். இப்போ நான் வளையலை சுற்றி ஃபுல்லாகவே சுற்றிட்டேன். அதுக்கப்புறம் வளையலை இந்த மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப்புக்கு வளைச்சி விட்டுருக்கேன். உங்களுக்கு சர்க்கிளாகவே இருக்கணும்னா நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி வேறு ஏதாவது ஷேப்புக்கு மாற்றணுன்னா கூட மாற்றிக்கோங்க. ரவுண்டாகவே இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வளையலில் என்ன கலர் நூல் சுற்றணுமோ அதே கலர் நூலை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதோட டோட்டல் லென்த் 60 சென்டிமீட்டர். அதை எடுத்து 4ஆக மடிச்சுக்கோங்க. ஒன்று 15 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி 4ஆக மடிச்சுட்டு ஒரு சைடில் இந்த மாதிரி சுற்றி நாட் போட்டுக்கலாம். மீதி இருக்க நூலை கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ அதை இந்த மாதிரி உள்ளே விட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க. சொல்கிறத விட பார்க்குறதுல உங்களுக்கு நல்லா புரியும். இனி இந்த வளையலை கேஸ்கெட்டை சுற்றி கட்டிடலாம். அதுக்கு இந்த மாதிரி நம்ம எடுத்துருக்கக்கூடிய 4 நூலை 2ஆக எடுத்துகிட்டு அந்த வளையலை அந்த நூலுக்குள்ளே விட்டு இழுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாட் விழுந்துடும். இதை கட்டும்போது நம்ம வளையலில் என்ன கலர் சுற்றி இருக்கமோ அந்த கலர் கேஸ்கெட்டில் எங்கே இருக்கோ அங்கே பார்த்து கட்டினீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ கட்டி முடிச்சாச்சு. இப்போ நீங்களே நல்லா கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு. நம்ம கிச்சனில் கையெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு துடைக்கிறதுக்காக டவல் தொங்க விட்ற ஒரு டவல் ஹோல்டர் தான் இப்போ பண்ணியிருக்கோம். இதை இப்படியே வேணாலும் நம்ம வச்சுக்கலாம், இல்லை இது மேலே இன்னும் ஏதாவது டெக்கரேட் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். நான் இப்போது பேப்பர்லேயே சின்ன பூ செஞ்சு இது மேலே ஒட்டி விட போகிறேன். இந்த பூ செய்கிறதுக்காக இந்த மாதிரி ஏதாவது ஒரு கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரில் இந்த மாதிரி ஸ்பைரல் மாதிரி ரவுண்டாக இதில் காமிக்கிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இனி நம்ம வரைஞ்ச லைன் மேலேயே வச்சு இதை கட் பண்ணி எடுத்துடலாம்.
கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வெளியே இருந்து உள்ளே வர மாதிரி நல்லா ரவுண்டாக சுற்றி விட்டுக்கோங்க. இது சுற்றும்போது சும்மா ரேண்டமாக அங்கங்கே கொஞ்சம் க்ளூ போட்டு விட்டுருங்க. கடைசியாக முடிக்கும்போது நல்லா க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம ரோஸ் ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே இன்னும் 2 பூ நான் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த 3 ரோஸையுமே 3 கலர் த்ரெட்டு மேலே ஒட்டி விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம டவலை எப்படி ஹேங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க. அந்த டவலை இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு அதோட ஒரு சைடில் அந்த சேஃப்டி பின்னை மாட்டி விட்ருங்க. இந்த மாதிரி மாட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு வாஷ் பண்ணா கூட அந்த பின்னை எடுத்துகிட்டு ஈஸியாக கலட்டி வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம டவல் ஹோல்டர் இப்போ ரெடி ஆயிருச்சு. இது செவரில் மாட்டி விட்ருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.